Hello students, welcome to Max Thirka channel. Exercise 5.5ல first sums நம்ம பார்த்தோம். இப்போ second sum பாத்தீங்கன்னா construct the following rhombuses with the given measurements and also find their area. So இந்த construction பாத்தீங்கன்னா rhombus வந்து construct பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க measurements. அதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். 4 constructions இருக்கு. one by one பார்க்கலாம். First one பாத்தீங்கன்னா FACE. இதுல FA measurement 6 cm and FC measurement 8 cm. ஸோ இது எப்படி வந்து நம்ம ரோம்பஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ FACE, FA 6 சென்டிமீட்டர் அண்ட் FC 8 சென்டிமீட்டர் ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்ம ரோம்பஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் FA அப்படிங்கிறது 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். FA 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் நம்ம இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே FA 6 சென்டிமீட்டர். இப்போ F சென்டரா வச்சு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் காம்பஸ்ல 8 சென்டிமீட்டருக்கு, அதாவது காம்பஸோட நீடில் 8ல, பென்சிலோட நீடில் 0ல. ஏன்னா இங்க கரெக்டா இருக்கு. F சென்டரா வச்சு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சு. இப்போ கொடுத்த ஆர்க்கை வந்து சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்ஸை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ 2 ஆர்க் கட் பண்ணாதானே அதை பாயிண்ட் பண்ணி அதை வந்து நம்ம சீன் பேர் வைக்க முடியும். இப்போ ரோம்பஸ் அப்படிங்கிறது என்ன தமிழ்ல அப்படின்னா சாய் சதுரம், அதாவது ஸ்கொயரோட ஒரு ஸ்லைடிங் பொசிஷன் தான் வந்து ரோம்பஸ். அப்போ இங்கேயும் 6 சென்டிமீட்டர், இங்கேயும் என்னவா தான் இருக்கும் 6 சென்டிமீட்டர். ஏன்னா ஸ்கொயருக்கு 4 சைட்ஸுமே என்னவா தான் இருக்கும், ஈக்குவலா இருக்கும் இல்லையா. அப்போ இங்க 6 சென்டிமீட்டர், இந்த சைடும் 6 சென்டிமீட்டர். இப்போ F சென்டரா வச்சு, அதாவது F சென்டரா வச்சு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணோம். ஏவை இப்போ சென்டரா வச்சு 6 சென்டிமீட்டருக்கு இப்போ நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணலாம். ஸோ 6 சென்டிமீட்டரா, 6 சென்டிமீட்டருக்கு 6 சென்டிமீட்டர். ஏவை சென்டரா வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இப்போ F சென்டரா வச்சு 8 சென்டிமீட்டர், தென் ஏவை சென்டரா வச்சு 6 சென்டிமீட்டர். இந்த ரெண்டும் கட் பண்ணுற பாயிண்ட்டை இப்போ நம்ம சீனு மார்க் பண்ணிக்கலாம். எப்படி வந்து இந்த மெஷர்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 சென்டிமீட்டர் எடுத்திருந்தோம். எயிட் சென்டிமீட்டர், இங்கே 6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரோம்பஸ்க்கு 4 சைட்ஸுமே இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே 6 சென்டிமீட்டர்னா இப்போ இங்கேயும் 6 சென்டிமீட்டர் தானே இருக்கும். இந்த சைடும் 6 சென்டிமீட்டர், இந்த சைடும் 6 சென்டிமீட்டர். அப்போது CA சென்டரா வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு, தென் F சென்டரா வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு. ஸோ அந்த மெஷர்மெண்ட் மாற்ற வேண்டியதில்லை, ஏன்னா இந்த எடுத்தது ஆல்ரெடி நம்ம 6 சென்டிமீட்டர் தான் எடுத்து வச்சுருக்கோம். சிக்ஸ் சென்டிமீட்டர். ஸோ சிஏ சென்டரா வச்சு ஒரு ஆர்க்கு, தென் எஃப் சென்டரா வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டு இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணுற இடத்த இ அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃப்இ அப்படிங்கிற லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். தென் இசி அப்படிங்கிற லைனையும் நம்ம ஜாயிண்ட் பண்ணிடலாம். இப்போ 6 சென்டிமீட்டர் இங்கே எஃப்இயும் 6 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும், நமக்கு டயகனல்ஸ் வேணும். அப்போது ரோம்பஸோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ரோம்பஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், பட் ஆனால் டயகனல்ஸ் வேணும். ஒரு டயகனல் அவங்க கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டர்னு. இன்னொரு டயகனல் என்னன்னு பார்த்துடலாமா. இன்னொரு டயகனல் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் கிடைக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக 9 இருக்கு. ஸோ 9 சென்டிமீட்டர். இப்போ எஃப்சி அப்படிங்கிறது வந்து டயகனல் 1, எவ்வளோ மெஷர்மெண்ட் 8 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருந்தது. அப்புறம் இன்னொரு டயகனல் வந்து ஏஇ இன்னொரு டயகனல்
அது டயகனல் டு அதோட மெஷர்மெண்ட் நம்ம மெஷர் பண்ணது 9 சென்டிமீட்டர். இப்போ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்ஸும் வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். half into D1 ஓட வேல்யூ 8 and D2 ஓட வேல்யூ 9. ஸோ இங்கே 1 2s are 2, 4 2s are 8. ஸோ again 4 into 9. So 4 9s are 36. 4 9s are 36 square units. So 36 square units தான் வந்து இந்த ரோம்பஸோட ஏரியா. ஏரியா ஆஃப் ரோம்பஸ் FAC வந்து இதுதான். இப்போ இதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரா லைன் செக்மெண்ட் FAC ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா வித் எஃப்ஐயும் ஏவியும் சென்டராக யூஸ் பண்ணி ஆர்க் ட்ரா பண்ணோம். அதோட ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் அண்ட் 8 சென்டிமீட்டர் இதான் அவங்க கொடுத்துருந்தது. அண்ட் ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் லெட் தம் கட் அட் சிங்கிற இது ரெண்டு கட் பண்ணுற இடத்த நம்ம சி அப்படின்னு மார்க் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா இப்போ வந்து எஃப்ஏவையும் எஃப்சியும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வித் சி அண்ட் இ ஆஸ் சென்டர்ஸ் ட்ரா ஆர்க்ஸ் ஆஃப் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். ரோம்பஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கு சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். எஃப்ஏ எவ்வளவு 6 சென்டிமீட்டரோ அதே மெஷர்மெண்ட்ஸில் நம்ம சியு இயும் சென்டராக வச்சு நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணோம். அதாவது சியுஎஃப்பும் இந்த இடத்துல எஃப்ஐயும் சென்டராக வச்சு ஆர்க் கட் பண்ணுறோம் 6 சென்டிமீட்டருக்கு. அந்த கட் பண்ணுற இடத்த ஈன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ சியும் எஃப்இயும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ FACE இஸ் த ரெக்வயர்ட் ரோம்பஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா இந்த ரோம்பஸா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் CAKE. CA is equal to 5 cm and angle A is 65 degree கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்க்கு எப்படி ரோம்பஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். CAKE 5 cm and angle 65 degree சென்டிமீட்டர். CA அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரோம்பஸ் ஷேப்பு. இப்போ இதில் CA 5 சென்டிமீட்டர், ஆங்கிள் A வந்து இதில் 65 டிகிரி. அப்போ இங்கே 5 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 5 சென்டிமீட்டர் தான், இங்கேயும் 5 சென்டிமீட்டர் தான், இங்கேயும் 5 சென்டிமீட்டர் தான். இப்போ எப்படி வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி CA அதாவது 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஏல வந்து 65 டிகிரி இல்லையா? ஸோ ஆங்கிள் ஏல நம்மளோட ப்ரொட்ராக்டரை வச்சுக்கலாம். ஆங்கிள் ஏ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஆங்கிள் ஏல இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பார்க்கணும். இந்த பக்கம் இன்டீரியர் ஆங்கிள் பார்க்கணும். இங்கே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பார்க்கணும். 0 10 20 65 60 இங்கே இருக்கா? 65 இந்த இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நமக்கு 65 டிகிரி இந்த இடத்துல இருக்குது. இது ஆங்கிள் 65 டிகிரி. இப்போ நமக்கு ஆங்கிள் ஏ 65 டிகிரி நம்ம எடுத்துட்டோம். இப்போது ஏவை சென்டராக வச்சு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணால் இது ரெண்டும் கட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கேன்னு சொல்லலாமா? கே பாயிண்ட் கிடச்சிருமா? இப்போ பார்க்கலாமா? ஸோ 5 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் காம்பஸில். ஸோ காம்பஸோட நீடில் நமக்கு ஏல சென்டராக யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணுற இடத்த ரெண்டையும் கட் ஆகிருக்க இடத்த வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்? இதை கே அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது 5 சென்டிமீட்டர். அகெயின் மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சியை சென்டராக வச்சு அதாவது கேவை சென்டராக வச்சு இப்போது சியை சென்டராக வச்சு நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணலாம். அப்போ நமக்கு இ பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா? சியை சென்டராக வச்சு ஒரு ஆர்க்கு, அகெயின் கேவை சென்டராக வச்சு ஒரு ஆர்க்கு. சியை சென்டராக வச்சு ஒரு ஆர்க்கு, தென் கேவை சென்டராக வச்சு ஒரு ஆர்க்கு. இப்போ கட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு கட் பண்ணுற பாயிண்ட்டையும் நம்ம இ அப்படின்னு நேம் கொடுத்துட்டு சிஇயும் சிஇ அண்ட் கேஇயும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஜாயின் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இப்போ நமக்கு
5 சென்டிமீட்டருக்கு நம்ம கட் பண்ணிட்டோம் கொடுத்துருந்த மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம ரோம்பஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் என்ன வேணும் நமக்கு? ரோம்பஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாலும் டயகனல்ஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு டயகனல்ஸ் பார்க்கலாம். சிகே, அதாவது அதான் வந்து என்னது, சிகே இஸ் த ஃபஸ்ட்டு டயகனல் 1. ஸோ டயகனல் 1 என்னென்னு பார்த்துடலாமா? மெஷர் பண்ணலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா கேங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா 5.5 இருக்குது. 5.5 இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். 5.5 சென்டிமீட்டர். தென் ஏஇ பாருங்கள், ஏங்கிறது இங்கே இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக 8.4 இருக்குது. பார்த்தீங்கன்னா 8.4 சென்டிமீட்டர். 8.4 சென்டிமீட்டர். இப்போ D1 5.5 சென்டிமீட்டர் அண்ட் ஏஇ இஸ் ஈக்குவல் டு D2 வந்து 8.4 சென்டிமீட்டர். இப்போ இதை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏரியா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆஃப் இன்ட்டு D1ஓட வேல்யூ 5.5 இன்ட்டு D2ஓட வேல்யூ 8.4. ஸோ 1 2s are 2, இங்கே 4 2s are 8, இங்கே 2 2s are 4. ஸோ 5.5 இன்ட்டு 4.2. இப்போ 5.5 இன்ட்டு 4.2 மல்டிப்ளை பண்ணலாமா? 2 5s are 10, 0 ரிமைண்டர் 1, 2 5s are 10, 10 + 1 11, 4 5s are 20, 0 ரிமைண்டர் 2, 4 5s are 20, 20 + 2 22, 0 1 3 2. ஸோ இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட், இங்கே 1 டிஜிட், டோட்டலாக 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 23.10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஏரியா கிடைக்கும். புரியுதுங்களா? இல்லைன்னா இப்படி கூட எழுதிக்கலாம், 23.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இது ரோம்பஸோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணோம். சிஏ 5 சென்டிமீட்டருக்கு. அப்புறம் ஆங்கிள் மேக் பண்ணோம். ஆங்கிள் ஏ 65 டிகிரி மேக் பண்ணோம். வித் ஏ ஆஸ் சென்டர் ட்ரா அன் ஆர்க் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். த லெட் தம் கட் அட் கே. அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து நம்ம கேன்னு சொன்னோம். With C and K as centers, draw an arc of radius 5 cm each and then cut at E. சியும் கேயும் சென்டராக யூஸ் பண்ணி 5 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டர் ஆர்க் கட் பண்ணோம். அப்புறம் அந்த கட் பண்ண லைன்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம். அந்த கட் பண்ண பாயிண்ட்டுக்கு பேர் ஈன்னு வச்சோம். அப்போது சியும் கேஇயும் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ CAKE இஸ் த ரெக்வயர்ட் ரோம்பஸ் அப்படிங்கிற ரோம்பஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Third one, LUCK. LC is equal to 7.8 cm and UK is equal to 6 cm. இப்போ இங்கே ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ரோம்பஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வச்சு ரஃப் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். LUCK தான் ரோம்பஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஆனால் LCயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ LCயை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரஃப்பாக வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுதான் LCன்னு வைங்களேன். LC. இந்த எல்சி வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்? 7.8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. LU அப்புறம் தான் C அப்புறம் K, இப்படி தான் வரும் இந்த ரோம்பஸ். ஓகேங்களா? அப்போது LU வரணும் இல்லையா? இந்த இடத்துல U வரணும், இங்கே K வரணும். இப்போது இந்த இடத்துல Uவும் Kவும் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே இல்லை. இது எப்படி UK எப்படி கட் பண்ணுறது, 6 சென்டிமீட்டர் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லுக்கும் சிக்கும் ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணுங்கள். இந்த எல்லுக்கும் சிக்கும் மெஷர்மெண்ட் வந்து 7.8 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் 7.8னா 3.9 நமக்கு பாதிக்கும் மேலே மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ் எடுத்து. இப்போ பாதிங்கும்போது இந்த இடத்துல வருமா? அப்போ அதுக்கும் மேலே கொஞ்சம் தள்ளி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்படி வரும், மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு கட் பண்ணிக்கோங்க. அதே மெஷர்மெண்ட்டை சீல வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டும் கட் பண்ணுற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி வரும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்படி வரும்னு வைங்களேன். இப்படி ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ வந்து ஒரு லைன் கிடச்சிருக்கு. இந்த மிட் பாயிண்ட்டை வந்து இப்போது எல்சியில் ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கிது. இதை O அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஓன்னு மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து, அதாவது UK எவ்வளோ சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். அப்போது UK தானே இது. இங்கே UKயில் பாதி 6 சென்டிமீட்டரில் பாதி எவ்வளவு? 6 சென்டிமீட்டரில் பாதி 3 சென்டிமீட்டர். ஓவர் சென்டராக வச்சு மேலே ஒரு 3 சென்டிமீட்டர் கீழே ஒரு 3 சென்டிமீட்டர் ஆர் கட் பண்ணிட்டோம்னா இந்த கட் பண்ணுற பாயிண்ட் தான் என்னது? U, அதுக்கப்புறம் K. இப்போ இது இப்படியே நீங்கள் ஜாயிண்ட் பண்ணிவிடுங்க.
இந்த கட் பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ ரஃப் டயக்ராம்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் நம்ம வந்து ரோம்பஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ இது யூ பாயிண்ட், இது தான் கே பாயிண்ட். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு ரோம்பஸ் கிடைக்கும். இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7.8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 7.8, ஸோ 0ல் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 7.8ங்கும் போது 8 இங்கே இருக்குது, அப்போது இங்கே 9, இது தான் வந்து 8 இந்த இடத்துல. புரியுதுங்களா? இப்போ இந்த லைன் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு, இது எல்லு சி அவங்க கொடுத்துருந்த வேல்யூ 7.8 சென்டிமீட்டர். இப்போ மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு, அதாவது எல்லை யூஸ் பண்ணி தென் சியை யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் கட் பண்ணிவிட்டு அந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணோம்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன் கிடச்சிரும். ஸோ இப்போ மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ்னால் 4 and above நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் பாதி வந்து 7.8ல் பாதி வந்து நமக்கு 3.9, ஸோ அதை விட அதிகமாக எடுக்கணும். அப்போ நான் வந்து 4 பாயிண்ட் சம்திங் 4க்கு மேலே எடுத்திருக்கேன். இப்போது இதில் எல்லை வந்து சென்டராக வச்சு நான் ஸோ மோர் தேன் ஆஃப் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஆஃப்னா இந்த இடத்துல வரும். இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து மேலே ஒரு கரெக்டாக பாயிண்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, அப்புறம் அந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் கீழே ஒரு ஆர்க்கு, அதே மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் சி பாயிண்டில் வச்சு காம்பஸோட நீடில் சி பாயிண்டில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, அகெயின் மெஷர்மெண்ட் மாற்றாமல் கீழே ஒரு ஆர்க்கு. இப்போது 2 ஆர்க் கிடச்சிருக்கு இல்லையா, இதை இப்போது 2 ஆர்க்கும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அதில் ஸ்கேல் வச்சு நீட்டாக ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. இந்த லைனு இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து இது எக்ஸ் லைனு, அப்புறம் இது ஒய் லைன் கூட எடுத்துக்கலாம். இது ஒய் லைன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கட் பண்ணுற பாயிண்ட் இருக்குல்லையே, இதுதான் என்னது நமக்கு ஓ அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்சி லைனில் ஒரு பாயிண்ட்டும் கிடைக்குது, அது ஓ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஓவை சென்டராக வச்சு தான் இந்த யூகேவை, இது வந்து யூ, அதாவது இது யூ, இது கே அப்படின்னு மார்க் பண்ணக்கூடாது. இது எக்ஸ் அண்ட் ஒய் தான் இந்த லைனு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நமக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூகே 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஓவை சென்டராக வச்சு மேலே 3 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே 3 சென்டிமீட்டர், ஏன்னா பாதி இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓங்கிற சென்டர் பாயிண்டில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, அதே மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் கீழே ஒரு ஆர்க்கு. இப்போது இந்த 2 லைனும் கட் பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை மார்க் பண்ணுங்கள். இந்த கட் பண்ணுற பாயிண்டில் இதுதான் யூ பாயிண்ட்டு, இது கே பாயிண்ட்டு. இப்போது எல்யூவையும் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குது, எல்யூ 5 சென்டிமீட்டர் அண்ட் UC 5 சென்டிமீட்டர். தென் பார்த்திங்கன்னா சேம், ஏன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக தானே இருக்கும் ரோம்பஸ்க்கு. இங்கேயும் 5 சென்டிமீட்டர். தென் எல்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் 5 சென்டிமீட்டர். பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, எக்ஸாக்டாக நான் 5 சென்டிமீட்டரில் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸும் கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? இப்போ இந்த எல்சி தான் டயகனல், உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே டயகனல்ஸே கொடுத்துட்டாங்க. இப்போ இது 5 சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக எழுதுறது. இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். இப்போது எல்சிங்கிறது டயகனல், இதெல்லாம் சைட்ஸு. எல்யூ, யூசி, சிகே அண்ட் எல்கே எல்லாமே வந்து சைட்ஸு. இதில் டயகனல் 1 வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, டயகனல் 2வும் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போது எல்சி தான் வந்து என்னது, டயகனல் 1 எவ்வளவு 7.8. அப்புறம் யூகே தான் வந்து டயகனல் 2, அது வந்து நமக்கு சம்மில் கொடுத்துருந்தாங்க 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. இது 6 சென்டிமீட்டர், மேலே 3 சென்டிமீட்டர், கீழே 3 சென்டிமீட்டர் நம்ம எடுத்திருக்கோம். டோட்டலாக அந்த லைன் வந்து 6 சென்டிமீட்டர்ப்பா. பாருங்கள், யூகே வந்து அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட் தான் நமக்கும் கிடைக்கும். பாருங்கள், எக்ஸாக்டாக 6 சென்டிமீட்டர் இருக்கா.
6 சென்டிமீட்டர் இருக்கா பாருங்கள், இங்கே 1ல் இங்கே 6ல் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம D1ஓட வேல்யூ D2ஓட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 1 2s are 2, 3 2s are 6. ஸோ 7.8 into 3, 7.8 into 3, 3 8s are 24, 4 remainder 2, 3 7s are 21, 21 plus 2 23. 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட், நம்மளும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 23.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஏன்னா ரோம்பஸோட ஏரியா இதுதான். இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணமோ இப்போ நம்ம அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாமா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரா அ லைன் செக்மெண்ட் எல்சி 7.8 சென்டிமீட்டர். செகண்ட் ஒன், ட்ரா அ பர்பண்டிகுலர் பைசெக்டார் XY டு எல்சி. எல்சி அப்படிங்கிற லைனுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார் XY. அது XY எப்படி ட்ரா பண்ணனா, இந்த 7.8 சென்டிமீட்டருக்கு மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி சி பாயிண்ட்டில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணோம். அந்த ரெண்டும் கட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து XYன்னு மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த லைனுக்கு XY அது கட் பண்ணுற மிட் பாயிண்ட்டுக்கு பேர் O அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஓவர் சென்டராக வச்சு 3 சென்டிமீட்டருக்கு, ஏன்னா அவங்க UK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியஸ் கொடுத்துருந்தாங்க 6, அதில் பாதி 3, இந்த 3 சென்டிமீட்டருக்கு ஆன் எய்தர் சைட் ஆஃப் த O which cut at OX at K and OY at U. OXங்கிறது மேலே அந்த புள்ளி K அண்ட் OYங்கிறது கீழே, அது வந்து U. இப்போ ஜாயின் LU UCCK அண்ட் KL எல்லா லைனுமே வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு LUCK இஸ் த ரெக்வயர்ட் ரோம்பஸ் அப்படிங்கிற ரோம்பஸ் நமக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம தேர்ட் ஒன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டயக்ராம் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் PARK. PR 9 சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் P 70 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மெஷர்மெண்ட் அண்ட் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரோம்பஸ், அப்புறம் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ PARK அப்படிங்கிறதானே கொடுத்துருக்காங்க. PARK அப்படிங்கும்போது நமக்கு ரோம்பஸ் பார்த்திங்கன்னா PARKல PR கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ PRை நம்ம பேஸாக எடுத்துகிட்டு, இது PR இல்லையா, இப்போ PRங்கிறது எவ்வளோ சென்டிமீட்ரு, 9 சென்டிமீட்டர். இப்போது இது PR 9 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர். PARK, அப்போ PARK அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் இல்லையா. இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 70 டிகிரின்னு. இப்போ இங்கே ஆங்கிள் வச்சோன்னு வைங்களேன். இப்போது இங்கே இப்படி மெஷர் பண்ணணும் இல்லையா. ஆர் இந்த இடத்துல வந்து AR, அப்போது PARK இல்லையா, பார்க் அப்படி தானே, PARK அப்படின்னு நமக்கு ரோம்பஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிள் P எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல வச்சிங்கன்னா 70 டிகிரின்னு சொல்கிறாங்க. 70 டிகிரினா மேலேயும் கீழேயும் எடுக்கணும் இல்லையா, ஏன்னா நமக்கு 2 சைடு வேணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 70ல் பாதி எவ்வளோப்பா, 35 தானே. அப்போது மேலே 35 டிகிரி, புரியுதுங்களா. இந்த இடத்துல மெஷர் பண்ணோம்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல 30, அப்புறம் 35 இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல இப்போது 35 காட்டுதுன்னு எடுத்துக்கிறேன், புரியுதுங்களா. இந்த ஆங்கிள் எவ்வளவு, 35 டிகிரி. இப்போ இந்த இடத்துல 35 டிகிரி ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்போ ப்ரொட்ராக்டர் பின்னாடி திருப்பி வச்சு எடுத்தோம்னாலும் நமக்கு 35 டிகிரி எந்த இடத்துல காட்டும் பாருங்கள், 35 டிகிரி இந்த இடத்துல இப்படி காட்டுது, இந்த மாதிரி காட்டுது. அகெயின் இப்போ இங்கே 35 டிகிரி, மொத்தமாக அவங்க சொல்லியிருந்தது ஆங்கிள் P வந்து 70 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் எவ்வளவு, இப்போ இந்த ஆங்கிள் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வந்து 35 டிகிரி நான் மார்க் பண்ணுறேன், ஓகேங்களா. மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் அகெயின் இந்த சைடு ஆங்கிள் எவ்வளோ மார்க் பண்ணிக்கிறேன், 35 டிகிரின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக ஆங்கிள் P எவ்வளவு, 70 டிகிரி ஆயிருமா. 35 + 35 70 டிகிரி ஆயிரும். அதே மாதிரி ஆங்கிள் ஆர்லேயும் நீங்கள் என்ன எடுங்க, 35 எடுங்க. ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 35 டிகிரி எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வரும். அது இந்த இடத்துல இப்போ வருதுன்னு வைங்களேன். அதே மாதிரி இது இந்த இடத்துல வருது அப்படின்னா நம்ம இந்த 2 லைனையுமே இப்போ என்ன பண்ணிடலாம், இப்போ ஜாயின் பண்ணலாம். இப்போ இப்படி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். அதுக்காக தான் நான் ரஃபாக உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா. இப்போ நம்ம இந்த இடத்துல மெஷர் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டு கட் பண்ணுற பாயிண்ட் என்னென்னா PARK. இப்போ இதுதான் A பாயிண்ட், இது R பாயிண்ட். இந்த 2 கட் பண்ணுற லைனையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இதுவே ஒரு என்னது டயக்னல் கொடுத்துருக்காங்க, இன்னொரு டயக்னல் நமக்கு வேணும் இல்லையா. இப்போ இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை ஓன் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது D1 வந்து எவ்வளவு, 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. D2 எவ்வளவுன்னு நீங்கள் மெஷர் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ இதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
ஃபேராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம PR 9 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். PR 9 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ 0ல் ஒரு பாயிண்ட்டு, 9ல் ஒரு பாயிண்ட்டு. புரியுதுங்களா? இப்போ இந்த லைன் இப்படியே ஜாயிண்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இது PR 9 சென்டிமீட்டர். இப்போது ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நம்ம 70 டிகிரி கொடுத்துருந்தாங்க ஆங்கிள் P. அவங்க சம்பள ஆங்கிள் P வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 70 டிகிரிங்கிறாங்க. நான் வந்து 70 டிகிரியில் பாதி எவ்வளவு? 35 டிகிரி. இப்போ இந்த 35 டிகிரிக்கு தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆங்கிள் மேக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வச்சோம்னா இன்டீரியராக பார்க்கணும், இங்கே வச்சா எக்ஸ்டீரியராக பார்க்கணும். இப்போது இங்கே P பாயிண்ட் இதுக்கப்புறம் எங்கேயும் இல்லை, அதனால் இதுதான் இதுக்கு இன்டீரியரு. அப்போ இங்கே 0லேருந்து பார்க்கணும், கீழே 0 இருக்குல்ல, இதுலேருந்து பார்க்கணும். சப்போஸ் இந்த ஆங்கிள் R ஆங்கிளில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சைட் பார்க்கணும், எக்ஸ்டீரியராக பார்க்கணும். வெளியே இருக்கிறதுக்கு இந்த 0 பார்க்கணும், கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இப்போது இன்டீரியராக எவ்வளவு பாருங்கள், கரெக்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு 30, 35ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காட்டுது. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ண வேண்டாம், இது இப்படியே வச்சுட்டு இந்த பக்கமும் எடுக்கணும். ஏன்னா Pங்கிறதுல வந்து மொத்தமாக 70 டிகிரி. அப்போ இந்த பக்கம் 35, இந்த பக்கம் 30, 35ங்கிறது பாருங்கள் தெரியுதுங்களா? 0, 10, 20, 30, 35ங்கிறது இந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல. இப்போது ப்ரொட்ராக்டரை எடுத்துகிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஆங்கிள் இப்போது 35 டிகிரி. அகைன் இந்த லைனை ஜாயின் பண்ணிடலாம். இதுவும் நமக்கு 35 டிகிரி. டோட்டலாக இப்போது நமக்கு 70 டிகிரி. இங்கே ஒரு 35, இங்கே ஒரு 35, டோட்டலாக 75. அவங்க சொன்ன ஆங்கிள் நம்ம மேக் பண்ணிட்டோம். இப்போது இந்த லைனுக்கு பேர் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இந்த லைனுக்கு பேர் ஒய்ன்னு வச்சுக்கிறேன், இந்த ரேக்கு. அதே மாதிரியே அதே ப்ரொட்ராக்டர் அகைன் ஆப்போசிட் சைட்ஸு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு லைன் இருந்தால் தானே PARK வரணும். இப்போ ஏவும் கேவும் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆஸ் யூஷுவல் ஆப்போசிட் சைடும் நான் என்ன பண்ணுறேன், ஆங்கிள் எடுக்கிறேன். அகெயின் 35 டிகிரி. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பார்க்கணும். 0, 10, 20, 30, 35ங்கிறது இந்த இடத்துல இருக்குது, மார்க் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ப்ரொட்ராக்டரை ரெண்டு சைட்லுமே எய்தர் சைட் ஆஃப் த ஆங்கிளில் வைக்கணும். நம்ம இந்த லைன் PRங்கிற லைனுக்கு ரெண்டு பக்கமே ஆங்கிள் எடுக்கணும். இப்போ கரெக்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 10, 30, 35 அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டு. பாயிண்ட் பண்ணிவிட்டு ப்ரொட்ராக்டர் எடுத்துகிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ரே வந்து இந்த லைனை ஜாயின் பண்ணுங்கள். இப்போது லைனை ஜாயின் பண்ணிவிட்டேன். அகெயின் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் 35 டிகிரி, அகெயின் இதுவும் 35 டிகிரி மேக் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கட் பண்ணுற இந்த லைனுக்கு பேர் வைக்கணும்ல. இப்போ இதுக்கு எக்ஸ்ன்னு வச்சோம், இந்த லைனுக்கு ஒய்ன்னு வச்சோம், இதுக்கு நம்ம எம்ன்னு வச்சுக்கலாம், இந்த லைனுக்கு நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கட் பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு தான் PA பாயிண்ட் அண்ட் RK பாயிண்ட். இப்போ நமக்கு ரோம்பஸ் கிடச்சிருச்சு. இங்கே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சைடோட மெஷர்மெண்ட் வேணால் செக் பண்ணுங்கள். இங்கே 5.5 இருக்குது ஆஸ் யூஷுவல், இங்கேயும் 5.5 காட்டுது பாருங்கள், 5.5. இங்கே பாருங்கள், இதுவும் நமக்கு 5.5 சம்திங் காட்டுது. அதுக்கப்புறம் இது பாருங்கள் 5.5 இருக்குது, எக்ஸாக்டாக 5.5 இருக்குது. இப்போது நமக்கு இது ஒரு டயக்னல், இன்னொரு டயக்னல் வேணும் இல்லையா? இந்த டயக்னல் பாருங்கள், இதை நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணோம்னா நமக்கு 6.2 காட்டுது. இல்லை சாரி 6.67, அதாவது 6.6 இங்கே இருக்குது, 6.5, 6.5, 6.6, இது 6.6 சென்டிமீட்டர் அப்படின்னு காட்டுது. இப்போது டயக்னல் பார்த்தீங்கன்னா இங்கே PR தான் டயக்னல் கொடுத்துருந்தாங்க 9 சென்டிமீட்டர். நம்ம AK ஒரு டயக்னலாக கண்டுபிடிச்சி, இது டயக்னல் 1 அண்ட் 6.6 சென்டிமீட்டர் இஸ் டயக்னல் 2. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்ம
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னே ரெண்டு பக்கமே ஆங்கிளை பிரித்து நம்ம ரெண்டு பக்கமே ஆங்கிள் மேக் பண்ணோம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். 1 டேபிளில் 1 2s are 2, 3 3s are 3, 2 3s are 6, இங்கே 2 3s are 6. ஸோ 9 into 3.3. இப்போ 9 into 3.3 மல்டிப்ளை பண்ணால் 3 9s are 27, 7 ரிமைண்டர் 2, 3 9s are 27, 27 + 2 29, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 29.7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த ஏரியா ஆஃப் ரோம்பஸ் PAR இதோட ஏரியா. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி வெரி ஈஸி. ட்ரா லைன் செக்மெண்ட் PR 9 சென்டிமீட்டர். அந்த P அப்படிங்கிற பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஆங்கிள் மேக் பண்ணோம். அதாவது RPX அப்படிங்கிற ஆங்கிளும் RPFங்கிற ஆங்கிளும் கிடச்சிது நமக்கு. அது வந்து எவ்வளவு அப்படின்னா நமக்கு 35 டிகிரி ஆன் எய்தர் சைட் ஆஃப் PR. PRக்கு ரெண்டு பக்கமே நம்ம ஆங்கிள் மேக் பண்ணணும். சாரி, இது RPY, ஒய்ங்கிற ரே கீழே மார்க் பண்ணுவோம். RPY, RPXும் RPYயும் ஈக்குவல் எவ்வளோ டிகிரி அப்படின்னா 35 டிகிரி ஆன் எதர் சைட் ஆஃப் PR அப்படிங்கிற லைனுக்கு ரெண்டு ஆப்போசிட் சைட்லேயுமே 35 டிகிரி. அதே ஆங்கிளை சேஞ்ச் பண்ணாமல் அட் ஆருங்கிற பாயிண்ட்லேருந்து PRM அப்புறம் ஆங்கிள் PRN இது ரெண்டுமே வந்து 35 டிகிரிக்கு மறுபடியும் நம்ம ஆர் சைடை யூஸ் பண்ணி எடுத்தோம். அதுவும் எதர் சைட் ஆஃப் PRக்கு ரெண்டு பக்கமே ஆங்கிள் மேக் பண்ணோம். ஃபோர்த்தில் என்ன பண்ணோம், லெட் PX அண்ட் RM கட் அட் K. அந்த PX அப்படிங்கிற லைனும் RM அப்படிங்கிற லைனும் Kங்கிற பாயிண்டில் கட் பண்ணிச்சு. அகெயின் அண்ட் PY அப்படிங்கிற பாயிண்ட்டும் RN அப்படிங்கிற பாயிண்ட்டும் ஏல கட் பண்ணிச்சு கீழே. அது A. இப்போ நமக்கு PARK இஸ் த ரெக்வயர்ட் ரோம்பஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம என்ன செய்திருக்கோமோ அதை தான் நம்ம எழுதணும். இப்போ உங்களுக்கு டயக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜாமெண்ட்ரி சம் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் தீர்க்க சேனல். எக்ஸசைஸ் 5.5ல தேர்ட் சம், கன்ஸ்ட்ரக்ட் த ஃபாலோவிங் ரெக்டாங்கிள்ஸ் வித் கிவன் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தேர் ஏரியா. ஸோ இங்கே கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா HAND. HAவோட மெஷர்மெண்ட் 7 சென்டிமீட்டர் அண்ட் AN 4 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் வச்சு ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜியோமெட்ரி எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ரஃப் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் HAND இது வந்து ரெக்டாங்கிள் அப்படிங்கிறதுனால ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். HAவோட மெஷர்மெண்ட் 7 சென்டிமீட்டர், ANோட மெஷர்மெண்ட் 4 சென்டிமீட்டர். அப்போது HA 7 சென்டிமீட்டர்னா DNும் 7 சென்டிமீட்டர் தான். AN 4 சென்டிமீட்டர்னா HDயும் 4 சென்டிமீட்டர் தான். இது வந்து ரஃப் டயக்ராம். இது வரைஞ்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். HA 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணலாம். 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் பாயிண்ட் வச்சாச்சு. லைன் செக்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது HA 7 சென்டிமீட்டர். இப்போது நமக்கு இங்கே ஒரு மெஷர்மெண்ட் நம்ம மெஷர் பண்ணி கொடுத்ததை மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து எண்ணுக்கு எவ்வளவு 4 சென்டிமீட்டர். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காம்பஸ் வச்சு 4 சென்டிமீட்டருக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுங்க. 4 சென்டிமீட்டருக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஏ சென்டராக வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். இப்போது ஆர்க்கும் நம்ம கட் பண்ணிட்டோம். கொடுத்துருந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் நம்ம செய்துட்டோம். இப்போ என்ன பண்ண முடியும், இப்போது ஏதாவது ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆனால் தானே இந்த ரெண்டு ஆர்க்கும் ஜாயின் பண்ணுற இடத்த பாயிண்ட் வச்சு நம்ம என்னன்னு மார்க் பண்ணுவோம். இப்போது நம்ம 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? நான் இப்போ இந்த இடத்துல ஏவை சென்டராக வச்சு காம்பஸ் வச்சு 4 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இந்த பாயிண்ட்டை என்னன்னு மார்க் பண்ணுறது? சும்மா இப்படி ரஃபாக மார்க் பண்ணலாமா? மார்க் பண்ணக்கூடாது. ரெண்டு பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு மார்க் பண்ணுவோம். இப்போது இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ரெக்டாங்கிளில் இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரிப்பா? 90 டிகிரி தானே. இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. இப்போ ஹெச்லேருந்து 90 டிகிரி எடுக்கலாம், ஏலேருந்து 90 டிகிரி எடுக்கலாம். இப்போ ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஏலேருந்து 90 டிகிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா, எக்ஸாக்டாக 90 டிகிரி ப்ரொட்ராக்டரில் 90 டிகிரி நம்ம எடுத்துக்கலாம். 90 டிகிரிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரே வந்து அந்த லைனை ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம வரைஞ்சிடலாம்.
இந்த 2 பாயிண்ட்டு இப்போ ஜாயிண்ட் ஆகிற இடத்த என்னன்னு பேர் வச்சுக்கலாம், என்னன்னு பேர் வச்சுக்கலாமா. இப்போ இது 90 டிகிரி எடுத்திருக்கோம், மறந்துட வேண்டாம். இது 4 சென்டிமீட்டர் இல்லையா. எக்ஸாக்டாக இது 4 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ நமக்கு n கிடச்சிருச்சு. என்ன சென்டராக வச்சு நம்ம 7 சென்டிமீட்டர், ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா, என்ன சென்டராக வச்சு 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணலாம். அப்புறம் ஹெச்சை சென்டராக வச்சு 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஹெச்சும் டியும் 4 சென்டிமீட்டர் தானே. ஸோ நான் மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணல, அதே மெஷர்மெண்ட் தான். பாருங்கள் 4 சென்டிமீட்டர் எடுத்து அதே தான், மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணல. ஹெச்சை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் நான் கட் பண்ணுறேன். இப்போது ஹெச்சை யூஸ் பண்ணி 4 சென்டிமீட்டர் ஆர்க் கட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு என்ன சென்டராக வச்சு 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணலாம். என்ன சென்டராக வச்சு 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிடலாம். இப்போது இந்த 2 கட் பண்ண ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட்டை டி அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். ஸோ ஹெச்லேருந்து வரைஞ்ச பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். 4 சென்டிமீட்டர், தென் என்டி 7 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? எப்படி இந்த லைன் ட்ரா பண்ணுங்கிறத 90 டிகிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து சம்பளங்கள் கொடுக்கல, நம்மளாக எடுத்துக்கிட்டால் தான் ஏதாவது ஒரு லைன் கட் பண்ணி 2 பாயிண்ட் மீட் பண்ணுற இடத்த தான் நம்ம என்னன்னு மார்க் பண்ண முடியும். இப்போ இது 7 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா L × B. இப்போ எல்லோட வேல்யூ என்னது, லென்த்து 7 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத்து 4 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2 வேல்யூ மெஷர்மெண்ட்ஸையும் வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் HAND is equal to L × B ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபார்முலா. எல்லோட வேல்யூ 7 அண்ட் இன்டூ பியோட வேல்யூ 4. ஸோ 7 4s are 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஏரியா. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Construction, draw line segment HA 7 cm. At A, construct AN perpendicular line to HA. With A as center, draw an arc of radius 4 cm. Let it cut at N. With H and N as centers, draw an arc of radius 7 cm and 4 cm respectively and let them cut at D. Join HD and ND. With H and N as centers, draw an arcs of radius 7 cm and 4 cm respectively and let them cut at D. Join HD and DN. HDயும் DNயும் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் இப்போது HAND is the required rectangle. இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். செகண்ட் ஒன் ஜாமெட்ரி நம்ம பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் LAND. இதில் LA 8 சென்டிமீட்டர் அண்ட் AD 10 சென்டிமீட்டர். ஸோ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரஃபாக ஒரு டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் LAND அப்படிங்கிற ரெக்டாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். LAவோட மெஷர்மெண்ட் 8 சென்டிமீட்டர், AN கொடுக்கல, ஆனால் என்டியும் கொடுக்கல, எல்டியும் கொடுக்கல. அவங்க எந்த ஒரு சைடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அந்த 3 சைடு அவங்க கொடுக்கவே இல்லை. நமக்கு தெரியும் ரெக்டாங்கிள்னால் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு தெரியும். அப்போ இங்கே 8 சென்டிமீட்டர் தான், இதோட வேல்யூ 8 சென்டிமீட்டர்னு தெரியும். பட் ஏடி பார்த்தீங்கன்னா இங்கே 10 சென்டிமீட்டர். ஏடி அப்படிங்கிறது வந்து டயகனல் கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 8 சென்டிமீட்டருங்கும்போது 0ல் இங்கே 8 ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது LA 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஏலேருந்து டிக்கு 8 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்போ எல்லில் நம்ம 90 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் மேக் பண்ணலாமா? இப்போது எல்லை வந்து ஆங்கிளாக யூஸ் பண்ணிக்கிட்டு மேக் பண்ணலாம். அதுலேருந்து நம்ம ஆங்கிள் வந்து 90 டிகிரி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். இப்போது ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இந்த 90 டிகிரியில் வந்து ஒரு ஆங்கிள் மேக் பண்ணிடலாம். இது 90 டிகிரி. இப்போ 90 டிகிரிக்கு ஒரு லைன், அதாவது இந்த லைனை வந்து நீங்கள் எக்ஸுன்னு கூட எடுத்துக்கலாம். எக்ஸுங்கிற லைனை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த லைனில் இப்போது ஏவை சென்டராக யூஸ் பண்ணி 10 சென்டிமீட்டருக்கு ஒரு டயகனல் ட்ரா பண்ணலாமா? ஸோ காம்பஸில் 10 சென்டிமீட்டருக்கு காம்பஸோட நீடல் 10ல் தென்
இங்கே. இப்போ நம்ம ஏவை சென்டராக வச்சு நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணலாம். இப்போ ஏவை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கட் பண்ண பாயிண்ட்டும் இந்த லைனும் டச் பண்ணுற இடத்துல தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதுதான் இப்போ டி. இந்த லைனை டயக்னல் லைனை நம்ம ஜாயின் பண்ண, ஏன்னா இந்த மெஷர்மெண்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக 10 இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது 10 சென்டிமீட்டர். இப்போ கொடுத்துருந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, எல்லேருந்து ஏ வரைக்கும் 8 சென்டிமீட்டர், எல்ஏ 8 சென்டிமீட்டர் தான். அப்போ டிலேருந்து என் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். இப்போ ஒரு ஆர்க் இங்கே கட் பண்ணலாமா? பாருங்கள், 8 சென்டிமீட்டருக்கு அகைன் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். 8 சென்டிமீட்டர். ஸோ டிஏ சென்டராக யூஸ் பண்ணி, டிஏ சென்டராக யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஏலேருந்து எவ்வளோ சென்டிமீட்டர்னு தெரியணும் இல்லையா. அப்போ இந்த சென்டிமீட்டரை மெஷர் பண்ண, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது வந்து 8 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம். தென் இதை பாருங்கள், ஏன்னா இந்த ஆப்போசிட் சைடு தான் இந்த ஆப்போசிட் சைடு. இப்போ இதை மெஷர் பண்ணலாம். இதை மெஷர் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாக்டாக 5.8 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. 5.8 சென்டிமீட்டர். அப்போ இங்கேயும் நமக்கு 5.8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணோம். ஸோ 5.8 உள்ள நீடில் வச்சுக்கலாம். இப்போது ஏவை சென்டராக வச்சு 5.8க்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிடலாம். இந்த கட் பண்ணி 2 ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆன பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ நமக்கு என் பாயிண்ட்டு. இப்போ இந்த 2 லைனையுமே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜாயின் பண்ணலாம். ஏவையும் என்னையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம் 5.8 தான் இருக்குன்னு. பாருங்கள், எக்ஸாக்டாக 5.8 இருக்குது. 5.8 சென்டிமீட்டர். தென் இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் அக்யூரேட்டாக 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லோட வேல்யூ 8 அண்ட் பியோட வேல்யூ 5.8. ஸோ 8 × 5.8, 8 8s are 64, 4 remainder 6, 8 5s are 40, 40 plus 6, 46.4. 46.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த லேண்ட் அப்படிங்கிற ரெக்டாங்கிளோட ஏரியா. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரா லைன் செக்மெண்ட் ஆஃப் LA 8 சென்டிமீட்டர். அட் L construct LX perpendicular line to LA with A as centers, radius of an arc cut out 10 centimeter, let it cut at D, and with D and N as centers, draw an arc of radius 8 centimeter and 5.8 centimeter, let them cut at DN, join DN and AN. LAND is the required rectangle. இது கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம எப்படி வந்து ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hello students, exercise 5.5ல 4th question. Construct the following squares with the given measurements and also find their area. ஸோ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸுக்கு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதோட ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படிங்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்கொயருக்கு 4 சைட்ஸுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா EAST, EAங்கிற ஒரு சைடு கொடுத்துருக்காங்க 6.5 சென்டிமீட்டருக்கு. அப்போ 6.5 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் 3 சைட்ஸ் ஆல்சோ 6.5 சென்டிமீட்டர். அதை வந்து எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ EAST அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதில் EAங்கிறது 6.5 சென்டிமீட்டர். ஸோ ரஃப் டயக்ராம் இந்த மாதிரி. இப்போது இந்த பக்கம் 6.5னா இங்கேயும் 6.5, 6.5, 6.5. அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணலாம். 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6.5 0ல் ஒரு பாயிண்ட் பண்ணிக்கலாம். 6 இங்கே இருக்குது, 6.5ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணிடலாம். இப்போது இது E, இது A.
இதோட மெஷர்மெண்ட் 6.5 சென்டிமீட்டர். இப்போது ஒரே ஒரு சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி இந்த ஆங்கிளை வந்து நம்ம 90 டிகிரிக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் அது வந்து நம்ம ஒரு ஆர்க்கு கட் பண்ண முடியும். அந்த ஆர்க்லேருந்து அதர் டூ ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி 90 டிகிரிக்கு ஈஏ சென்டராக வச்சு ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிளுக்கு ஸ்கொயருக்கு மட்டும்தான் நம்ம 90 டிகிரி எடுக்கணும். 90 டிகிரி எடுத்து ஒரு லைன் பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் ஒரு ரே, அதாவது எக்ஸ் அப்படிங்கிற ரே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணி எக்ஸ் அப்படிங்கிற ரேவை நம்ம ட்ரா பண்ணிடலாம். இந்த டிகிரி வந்து 90 டிகிரி நான் எடுத்திருக்கேன். இந்த ரே பேர், லைனுக்கு பேர் எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போது ஈஏ சென்டராக யூஸ் பண்ணி 6.5 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணலாமா? இப்போ கட் பண்ண முடியும் தானே. ஏதாவது 2 ஆர்க்கு கட் ஆனால் தான் அந்த பாயிண்ட்டை நம்ம டிஓ எஸ்ஓ ஏதாவது மார்க் பண்ண முடியும். இப்போ நம்ம ஈஏ சென்டராக வச்சு டீக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணலாம். அதாவது 6.5 சென்டிமீட்டருக்கு காம்பஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 6.5ல் காம்பஸோட நீடில், தென் 0ல் பென்சிலோட நீடில். பார்த்தீங்கன்னா ஈஏ சென்டராக வச்சு 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம். இந்த 2 சைடும் கட் பண்ண இடத்த நம்ம பாயிண்ட் பண்ணி டி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இது 6.5 சென்டிமீட்டர். அகெயின் ஏவை சென்டராக யூஸ் பண்ணி இப்போது இந்த சைடு நம்ம 6.5 ட்ரா பண்ணலாமா? அகெயின் நான் வந்து 6.5க்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டேன். 6.5க்கு டீயை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். எல்லாமே 6.5 தானே. இந்த 2 கட் பண்ணுற இடத்தையும் நான் எஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைன்ஸ் எல்லாம் பாருங்கள், மெஷர் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், எக்ஸாக்டாக 6.5 இருக்கா? ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேயும் நமக்கு 6.5. இப்போது இங்கேயும் 6.5 சென்டிமீட்டர், இங்கே 6.5 சென்டிமீட்டர், இங்கேயும் 6.5 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் கண்டுபிடிக்க ஏரியாவோட ஃபார்முலா என்ன? சைடு இன்ட்டு சைடு. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் EAST is equal to A ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏங்கிறது சைடு. அப்போது ஏ ஸ்கொயர் அப்படின்னா சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6.5 இல்லையா? A is equal to 6.5 சென்டிமீட்டர். ஏ மீன்ஸ் சைடு. 6.5 சென்டிமீட்டர், ரெண்டுமே ஒன்று தான். அப்போது 6.5 ஹோல் ஸ்கொயர், 6.5 இன்ட்டு 6.5 மல்டிப்ளை பண்ணலாமா? 6.5 into 6.5 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். 5 5s are 25, 5 remainder 2, 5 6 are 30, 30 plus 2 32, 6 5s are 30, 0 remainder 3, 6 6 are 36, 36 plus 3 39, 5 2 12, 3 plus 9 12, remainder 1, 3 plus 1 4. ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு, டோட்டலாக 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 42.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஏரியா. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாமா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரா லைன் செக்மெண்ட் ES equal to 6.5 சென்டிமீட்டர். அட் E கன்ஸ்ட்ரக்ட் EX. அதாவது பர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும் இல்லையா, 90 டிகிரி எடுத்து. அது EX is perpendicular to EA with ES சென்டராக வச்சு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணோம். 6.5 சென்டிமீட்டருக்கு அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை டீன்னு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ டீயும் ஏயும் சென்டராக வச்சு 6.5 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்து 2 சைடுமே வந்து நம்ம ஆர்க் கட் பண்ணோம். அந்த ஆர்க்குக்கு பேர் எஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணோம். டிஎஸ்ஐயும் ஏஎஸ்ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு EAST இஸ் த ரெக்வயர்ட் ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? இது ஃபஸ்ட்டு ஒன்னோடது. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ஸ்கொயர் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். செகண்ட் கொஷின், WEST அப்படிங்கிற ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். WSோட சைடு கொடுத்துருக்காங்க 7.5 சென்டிமீட்டர். இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் WEST, வெஸ்ட் அப்படிங்கிற
ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். டபிள்யூஎஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 7.5 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு டபிள்யூஇஎஸ்டி அப்படிங்கிற ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இந்த ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூஎஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட் வந்து 7.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் சைடு எதுவுமே கொடுக்கவே இல்லை, டயகனல் கொடுத்துருக்காங்க. நமக்கு டயகனல் கொடுத்துருக்காங்க. இப்போ டயகனல் கொடுத்துருக்கதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு இந்த ஜியாமெட்ரியில் பார்க்கலாம். இப்போ டபிள்யூஎஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மெஷர்மெண்ட்டை இப்போ நம்ம ஒரு லைன் செக்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ 7.5ங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே 0, இங்கே 7.5. இந்த லைனை இப்போ நம்ம ட்ரா பண்ணிடலாம். இது டபிள்யூஎஸ், இது 7.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணி இங்கே வந்து 90 டிகிரி எடுக்க முடியாது, ஏன்னா இது டயகனல், இது சைடு கொடுக்கல. சைடு கொடுத்தா நம்ம டயகனல் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து டயகனல் கொடுத்ததுனால நம்ம இந்த டபிள்யூஎஸ் அதாவது 7.5ல் மோர் தேன் half ஆஃப் த ரேடியஸ் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு, அப்புறம் எஸ்ஸை சென்டராக வச்சு அகைன் மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணி ஒரு டபிள்யூஎஸ் அப்படிங்கிற லைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். சொன்னது புரிஞ்சுதுங்களா? டயகனல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, சைடு கொடுக்கல. அப்போ நம்ம ஸ்கொயர் எப்படி வரும்னா இப்படி வரும் நம்ம ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். அதை கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஓன்னு மார்க் பண்ணணும். இப்போ டபிள்யூஎஸ்ஸுக்கும் 7.5ல் மோர் தேன் half ஆஃப் த ரேடியஸ் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஸோ half ஆஃப் த ரேடியஸுங்கும் போது 3.8க்கும் மேலே, அது 4 and above அப்படி எடுத்துக்கலாம். 3.8 8க்கு அபோவ் எடுத்துக்கலாம், ஏன்னா 7.5 இருக்குது. ஸோ மோர் தேன் half ஆஃப் த ரேடியஸ் அப்படிங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 3.8 தான் ஆஃப், அதை விட அதிகமாகவே எடுக்கணும். ஸோ இந்த லைன் இப்படி இருக்குன்னா மோர் தேன் half ஆஃப் ரேடியஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ மோர் தேன் half ஆஃப் ரேடியஸ் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் கீழே ஒரு ஆர்க்கு அகெயின். இப்போ டபிள்யூ யூஸ் பண்ணோமா, இப்போ எஸ்ஸை யூஸ் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. இப்போது இது ரெண்டு கட் பண்ணுற பாயிண்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை ஸ்கேல் வச்சு லைனை வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பக்கம் போகிற ரேவை எக்ஸே, இது வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நடுவில் கட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து ஓ அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே டயகனல் கொடுத்துருக்காங்க, சைடு கொடுக்கல. நம்ம தான் சைடெல்லாம் மெஷர் பண்ணோம். இப்போ நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன் ட்ரா பண்ணிட்டோம். இப்போது ஒரு ஸ்கொயரில் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு தெரியும் நமக்கு. 4 சைட்ஸுமே ஈக்குவல்னு தெரியும். அப்போ டயகனல்ஸ் இதுக்கு எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இங்கேயும் 7.5னா இங்கேயும் 7.5 மாதிரி நம்ம கட் பண்ணாலே போதும் இல்லையா? இப்போது இங்கே டயகனல் எவ்வளவு 7.5. அப்போ இந்த பக்கம் ஒரு டயகனல் வரையணும் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ இந்த டயகனல்லையும் நம்ம என்னது 7.5 வரணும். ஸோ டிவைட் பண்ணலாமா 2ஆல்? டிவைட் பண்ணோம்னா 7.5 2 டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 7.5 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 2 3s 6, ரிமைண்டர் 1. 5 கீழே கொண்டு வந்தோம்னா 7 2s 14 அப்படின்னு கிடைக்கும். ரிமைண்டர் 1ன்னு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 37ஐயும் 38ஐயும் அடுத்த நம்பரான 38ஐயும் ஆட் பண்ணால் மட்டும்தான். அப்போது சரி 3.7ஐயும் இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது இல்லையா, 3.7ஐயும் 3.8ஐயும் ஆட் பண்ணால் தான் 7.5 கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பக்கம் வந்து 3.7 எடுக்கலாம், ஒரு பக்கம் 3.8 அப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா 3.7 டிவைடட் பை 2 அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கேலில் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3.7க்கு மேலே ஒரு ஆர்க்கு கீழே வந்து 3.8. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் 7.5 கிடச்சிரும். இப்போ நான் வந்து 3.8 ஃபஸ்ட்டு மேலே எடுத்துக்கிறேன். 3.8னா பாருங்கள், இப்போது இது 4 இல்லையா, நான் வந்து நீடில் டச் பண்ணி காமிக்கிறேன் 4. அப்போது 2 இது முன்னாடி தள்ளி வச்சோம்னா 3.8 இந்த இடத்துல இருக்குது. 0 பென்சிலோட டிப்பு. இப்போ ஓவர் சென்டர் பாயிண்ட்டாக வச்சு 3.7க்கு 3.8க்கு மேலே ஒரு ஆர்க்கு நான் கட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? இப்போ இந்த கட் பண்ணுற பாயிண்ட், இந்த ரெண்டு கட் பண்ண பாயிண்ட் தான் நமக்கு என்னது பாருங்கள், நமக்கு ரஃப் டயக்ராமில் டி அப்படிங்கிற பாயிண்ட்டு டபிள்யூ இ. ஆக்சுவலாக வந்து டபிள்யூ இல்லையா, அப்போ நமக்கு இங்கே தான் இ வரணும். அதாவது
கீழே தான் இ வரும். இங்கே எஸ் எப்போ இந்த பாயிண்ட் தான் எனது 2 கட் பண்ணுற பாயிண்ட் தான் நமக்கு டி பாயிண்ட்டு. இப்போ 3.8 எடுத்தோமா, நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் 3.7. அப்போது ஒரே ஒரு இது நம்ம தள்ளி எடுக்கணும். ஒரே ஒரு இது தள்ளி எடுத்தோம் அப்படின்னா ஓவர் சென்டராக வச்சு பாருங்கள், ஓவர் சென்டராக வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ண ஆர்க்கு பேர் தான் இப்போது இ. புரியுதுங்களா? இப்போ இந்த லைனில் நம்ம ஜாயின் பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக 7.5 இருக்கும். பாருங்கள் 7.5 இருக்கா? டயகனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு 7.5 இருக்குது கரெக்டாக இந்த லைனை. இப்போது நம்ம இந்த லைன்லாம் இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு WE இல்லையா, WEயும் நம்ம ஜாயிண்ட் பண்ணிடலாம். ஸோ W இங்கே இருக்குது, E இங்கே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 5.3 காட்டுது, இந்த சைட் 5.3 காட்டுது. இங்கே பார்க்கலாமா, மெஷர் பண்ணி பாருங்கள், இங்கேயும் நமக்கு 5.3. வெரி குட், அக்யூரேட்டாக நம்ம எழுதியிருக்கோம். சைடு பார்த்தீங்கன்னா 5.3 கிடைக்குது. இந்த சைடும் நமக்கு எக்ஸாக்டாக 5.3. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5.3. ஸ்கேலில் பாருங்கள், வேணால் நான் வச்சு காமிக்கிற பாருங்கள். 5.1, 5.2, 5.3. ஸோ 5.3 சென்டிமீட்டர், 5.3 சென்டிமீட்டர், 5.3 சென்டிமீட்டர், இங்கேயும் 5.3 சென்டிமீட்டர் கிடச்சி. இப்போ நம்ம எல்லா சைடும் மெஷர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன சொல்லுங்கள், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் WEST is equal to A square units. A means இங்கே சைடு. அப்போ A எவ்வளவு, A means சைடு. A எவ்வளவு 5.3 ஹோல் ஸ்கொயர். இப்போ 5.3 into 5.3. ஸோ 5.3 into 5.3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9, 3 5s are 15. 3 5 3s are 15, 5 remainder 1, 5 5s are 25, 25 plus 1 26. So 9, 5 plus 5 10, 0 remainder 1, 6 plus 1 7, 7 plus 1 8, 2. So 2 digit, இங்கே ஒரு digit, இங்கே ஒரு digit, 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 28.09 centimeter square is the area of WEST. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாமா? ஈஸியாக இருக்கா? கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா WS 7.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம WSஐ யூஸ் பண்ணி XY அப்படிங்கிற ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் லைன் வந்து ட்ரா பண்ணோம். இந்த லைனை வந்து கட் பண்ணுற இடத்த O அப்படின்னு மார்க் பண்ணிட்டோம். அதாவது WSல தான் அந்த லைன் கட் பண்ணிச்சு, அந்த பாயிண்ட்டை ஓன்னு மார்க் பண்ணோம். இப்போ ஓவர் சென்டராக வச்சு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். அது எவ்வளோ ரேடியஸ்னால் OXல வந்து 3.8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணோம். அது பாயிண்ட்டு டீன்னு சொன்னோம். கீழே வந்து 3.7 வந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். அது வந்து OY அப்படிங்கிற லைனில் அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை ஈன்னு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம WE, ES, ST அண்ட் TW எல்லாமே லைனையும் ஜாயின் பண்ணோம். இப்போ நமக்கு WEST இஸ் த ரெக்வயர்ட் ஸ்கொயர் நமக்கு கிடச்சிது. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.5ல் இருக்க எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.